ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளரு இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இங்கே சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான பொருட்கள். நான் செய்யும்போதே சில பொருட்கள்லாம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த பட்டை இலை ஸ்பைசஸ், பட்டை இலைலாம் போட்டுக்கணும். இப்போ நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, இது வதங்குற நேரத்துலேயே கொஞ்சோண்டு புதினாவும் போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். புதினாவும் போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள், வெறுமிளகாய் தூள் 2 ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கும் போதே இந்த பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போன பிறகு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஸ்டேஜில் தயிர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டேஜில் இந்த வெட்டி வச்ச சிக்கனை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கினேன். இந்த ஸ்டேஜில் நான் என்ன சொன்னேன், இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்தேன். அதனால் அதில் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் ஊற்றணும். அதனால் 1னா 1.5 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 டம்ளர், 2 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாஸ்மதி ரைஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணக்கு. இப்போ நான் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே அரிசி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் குக்கரில் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மூடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொதி வந்த ஸ்டேஜில் இந்த பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி ஊற வச்சு பாஸ்மதி ரைஸை கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் இப்போ மூடி போட்டு இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் 2 ஸ்பூன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி தான் போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் செஞ்சோம் பிரியாணி ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஆஃப் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எவ்வளோ சூப்பராக தம் பண்ணி பாருங்கள் அப்படியே போல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.